வாங்க லேடிஸ் ஃபிங்கர் வச்சு ஒரு துவையல் பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். இந்த வளவளப்பு தன்மையோட இந்த மருத்துவ குணங்களோட குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னா இதுதான் ஒரே வழி. அந்த அளவுக்கு சுவையாக இருக்குது. சாப்பிடும்போது நம்ம வெண்டைக்காய் சாப்பிட்ற ஃபீலே கிடையாது. வெண்டைக்காய் துவையல் ரொம்ப வெறித்தனமாக இருக்குது. என்னத்தா ஈசிட்டு போ. வணக்கம் கட்டுறது கையோட நேர்களே. தம்பிகிட்ட கேட்போம், என்ன பண்ண போகிறோம் தம்பி? இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெண்டைக்காயை வச்சு ஏதோ குரல் வித்த கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும். குரங்கு வித்தியா? குரலி வித்தனை மரத்துக்கு மரம் தாண்டிருத்துறா. வெண்டைக்காயை வந்து இப்படி வெண்டைக்காய் வந்து லேடிஸ் ஃபிங்கர்னு சொல்லுவாங்கண்ணா. அதனால வெண்டைக்காய் எனக்கு பிடிக்குன்றதுனால எடுத்துருக்காங்க. லேடிஸ் ஃபிங்கரா? லேடிஸ் ஃபிங்கர் அவருக்கு வந்து பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆனால் லேடிஸ் ஃபிங்கர் கிடைக்காது அவனுக்கு. அதனால வெண்டைக்காயை கொடுக்குறோம் அவனுக்கு. வெண்டைக்காய் தான் ஒன்று கிடைச்சிருக்கு. ஆமாம். உங்களுக்காக ஆண்களுக்காக ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. பெண்கள் எப்படி தெரியுமா? இவர் யாரு அப்போ? பெண்கள் எப்படி தெரியுமா? எப்படி? தனக்காக அழுத ஆணையும். சரி, போன்ல எடுத்து பாரு. கேட்டிருந்தேனே, தனக்காக அழுந்த ஆணையும் தன்னை அழுக வச்ச ஆணையும் என்னைக்கும் மறப்பதில்லைண்ணா பெண்கள் உள்ள மாதிரி ஆளு யாரும் மறக்க மாட்டாங்கடா. என்ன மறந்துட்டாங்க? பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்கள் கூட அவளை மறக்க மாட்டாங்க. இவனை மறந்துட்டாங்களே என்ன? இந்த காலத்துல வந்து பெண்கள் எப்படின்னா, இப்ப சென்றாய் மாதிரி ஆட்களுக்காக சொல்றது எப்படின்னா 90 கிட்ஸ்டா மறக்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். நைட்டிலே இருந்தா எப்படி வாங்க 2000 அதானே பிரச்சனை. நைட்டிலே இருக்க வாங்க 2020 கம்ப்ளைண்ட் பண்ண வராரு பாரு. பிஸ்கட் தின்ட்டான். ரோஸுக்கு போட்ட பிஸ்கட்டை தின்னுட்டேன். இப்பெல்லாம் மறக்கிறதெல்லாம் கிடையாதுண்ணே. போன்ல வந்து டெலீட் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா பிளாக் லிஸ்ட்ல போட்டுறாங்க. ரொம்ப வருத்தப்படுறாரு அண்ணா. நான் வருத்தப்பட வேண்டியது நீ தான்டா. ஏன்னா அவர் கியூவில் இருக்குண்ணா, அதனால அவர் வருத்தப்பட போகிறதில்ல. அவ்வளோதான். வாங்க லேடிஸ் ஃபிங்கர் வச்சு ஒரு துவையல் பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். வைக்காம பாருங்க, ஏன்னா ரொம்ப கீஞ்சிடும். மூளை வளர்ச்சியை தூண்டும் வெண்டைக்காய் துவையல் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்குறப்ப எந்த மூளைனா? பிரெண்டா? பிரெயின். மூளைக்கு வேலை கொடுக்க வேண்டியது வெண்டைக்காய்கள் ஃப்ரெஷ்ஷான காய், செக்கெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய், வெங்காயம், பூண்டு, கல்லுப்பு, காஞ்ச மிளகாய், புளி, கடலைப்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, தேங்காய், கடுகு கலப்பு. முதல்ல சொல்ல வேண்டியது கடைசியாக இது இதில் தானே போட போகிறோம். ஓஹோ, அதனால மேலே மூடி வச்சிடறோம். தூசி போடக்கூடாது. முக்கியமானது கிளைமேட் வந்து எப்படா மழை வரும்னு தெரியாது, அதுக்காக நம்ம மூடி வச்சிருக்கோம். நல்லா உருட்டுனாரா? வெண்டைக்காய் வெட்டுங்க. வெண்டைக்காய் வெட்டி வச்சுச்சா? கழுவி வெட்டி வச்சிருக்கோன்னா இதை வெறும் நம்ம உருளையில் வச்சு வறுத்து எடுக்கணும். அப்போ தான் அதோட வளவளப்பு தன்மை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம். எண்ணெய் ஊற்றாமல் இருக்குங்களா? அப்போ தான் அந்த ஈரப்பதம் போகணும். ஈரப்பதம் வெண்டிக்காய் லேடிஸ் ஃபிங்கரை போட்டு வதக்குன்னு வதக்குறாருண்ணா. மனசாட்சியே இல்லைண்ணா அவருக்கு. அப்போ தானே அந்த குழம்பு போவோம். முழுசாக நம்ம வந்து வதக்கி எடுக்கலண்ணா. பாதி நம்மளுக்கு வந்து மருத்துவ குணம் வந்து எப்படி கிடைக்குன்னா, வெண்டைக்காயில் உள்ள வளவளப்பு தன்மைக்காக. அதனால் கொஞ்சமாக வதக்கி எடுத்துருக்கோம். ஏன்னா அந்த வளவளப்பு தன்மை கடைசி வரைக்கும் இருக்கும். தனியாக எடுத்து வச்சுருக்கோம். எண்ணெய் ஊற்றிக்கிறோம், செக்கெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய். இன்னும் கோழி போட்டு கிளச்சி வச்ச மண்ணு மாதிரி இருக்கு தட்டி. வெண்டைக்காய் வதக்கணும் இல்லையா, அந்த ஈரப்பதம் வந்து அந்த நம்ம உருளி வந்து இழுத்துருக்கு. ஒரு 3 வெங்காயம் எடுத்துருக்கோம், சேர்த்துக்கிறோம். ஒரு 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு. ஏன்னா எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கு இல்லைங்களா, இல்லைன்னா ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பும் பூண்டு சேர்த்துருக்கணும். ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய். 6 காஞ்ச மிளகாய் போடுங்க. ஒரு 10 மிளகாய் சேர்த்துவோம். ஒரு எலும்பிச்சை பழம் அளவுக்கு புளி. நம்ம எல்லா காயிலையும் அதாவது முள்ளங்கியில் வந்து அதிகமாக துவையல் பண்ணுவாங்க, சின்ன வெங்காயத்தில் துவையல் பண்ணுவாங்க, கீரைங்களில் பண்ணுவாங்க. ஆனால் வெண்டைக்காயில் நம்ம ஸ்பெஷலாக செஞ்சிட்ருக்கோண்ணா. தேங்காய் பத்தை சின்னதாக ஒரு தேங்காய். இந்த அளவெல்லாம் 1 கிலோ வெண்டைக்காய்க்கு. வேற என்ன காயிலே சிறந்த காய் என்ன காய்? தேங்காய். தேங்காய் இல்லை, மாங்காய். நீ சொல்லு ஜாங், காயிலே சிறந்த காய் என்ன காய்?
நம்ம தமிழ்நாட்டில் அதாவது பொதுவாக விளையக்கூடிய எல்லா காயுமே சிறந்த காய்கறி தானே. ஒவ்வொரு காய்க்கும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்கு. குறிப்பாக நான் அதை கேட்கல. நீங்கள் முதல்ல எதை வச்சு சிறந்த காய் மாங்காய்னு சொல்கிறீங்க? சிறந்த காய்னா அது புளிப்பு தன்மை இருக்குண்ணா. தக்காளியில் இருக்குது, ஊறுகாய் வைக்கலாம். தக்காளியில் வைக்கலாம், தக்காளியில் இதுக்கு இது என்ன வைப்போம்? ஊறுகாய் வைப்பீங்க. வைப்போம். அடுத்தது ஃப்ரிட்ஜில் வைப்போம். ஃப்ரிட்ஜில் வைப்போம். அடுத்து மாங்காயில் வந்து புளிப்பும் இருக்கும், இனிப்பும் இருக்கும். தக்காளி காயில் ஒரு சுவை இருக்கும், பழத்தில் ஒரு சுவை இருக்கும். காயில் வந்து சுவை இருக்காது. தேங்காயில் வித்தியாசம் இருக்குதுடா. இளநீர் இருக்குது, வழுக்கு இருக்குது, தேங்காய் இருக்குது. நான் ஒரு காய் சொல்லட்டுமா? பாகற்காய். பாகற்காய். இப்போ நம்ம வெறும் உருளியில் வறுத்த வெண்டைக்காயை சேர்த்துக்கிறோம். வெண்டைக்காயை அப்படியே ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். நல்லா ஆறிச்சுன்னு நினைக்கிறேன். ஆறி வச்சிங்கன்னா நம்ம வந்து கல் உப்பு பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த துவையில் அரையும் போது உப்பு சேர்த்துக்கிறோம். துவையில் அரைக்கிற மாதிரி அரைக்கணும். கண்டிப்பாக. துவையல் பார்த்துருக்கீங்களாக்கா? உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்க துவையலுக்கு? துவையல் தான் சொல்லுவான். நல்ல வேலை. துவையல் தான் சொல்லுவான், சட்னின்னு சொல்லுவான். சரி சரி. தாலி போட்டுக்கிறோம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரு 50 கிராம் அளவுக்கு எண்ணெய். இப்போ தாளிக்க போகிறோண்ணே. தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து கலப்பு 1 ஸ்பூனு, 5 வரமிளகாய் எடுத்து 2 உடச்சி வச்சுருக்கோம். புளி வச்ச கருவேப்பிலை உள்ளே இருக்கிறோம். இப்போ நம்ம வெண்டைக்காய் மசாலா எல்லாம் போட்டு வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா? வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம். அதை சேர்த்து ஒரு வதக்குவோம். என்ன வெண்டைக்காய் சட்னியா வெண்டைக்காய் துவையிலா? கோவில் ஆரம்பத்தில் என்ன சொல்லி சொன்னோம்? வெண்டைக்காய் துவையில 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போடுங்க. விதவிதமாக சமைக்கிறோம், வீட்டில் விதவிதமாக சுத்தம். நாளைக்கு ஒவ்வொரு முறையும் வேற மாதிரி அரைக்கிறோம்னா. வெண்டைக்காய் துவையல் ரெடி. நான் லேடிஸ் ஃபிங்கர் ம் டச்சிங். சார் வேறு லேடிஸில் தான் இருக்காரு. வெண்டைக்காய் துவையல் துவையல் சும்மா வெறித்தனமாக இருக்குது. இருக்கட்டும். இப்ப நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். உனக்கு பசி வைத்தரமாக இருக்கு சொல்லு. முதல்ல நக்கி பார்த்துடலாமா? பிசையும் போதே அந்த வழவழப்பு தன்மை அப்படியே நல்லா இருக்குண்ணா. அருமை அருமை. என்னத்தா ஈஸிட்டு போ. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த துவையெல்லாம் காய்கறி எந்த காய்கறிலாம் பயன்படுத்துவாங்கன்னா பீட்ரூட் பயன்படுத்துவாங்க, முள்ளங்கி பயன்படுத்துவாங்க, சின்ன வெங்காயம், முடக்கத்தான் கீரை, இந்த மாதிரி எல்லாம் கீரைங்க காய்கறிங்க தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் வெண்டைக்காய் வந்து சத்தியமாக யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. காரணம் என்னென்னா ஒன்று வளவளப்பு தன்மை. இந்த வளவளப்பு தன்மையோட இந்த மருத்துவ குணங்களோட குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னா இதுதான் ஒரே வழி. அந்த அளவுக்கு சுவையாக இருக்குது. சாப்பிடும்போது நம்ம வெண்டைக்காய் சாப்பிட்ற ஃபீலே கிடையாது. வேற ஏதோ துவையல் சாப்பிட்ற அளவுக்கு ஃபீல் இருக்குது. ஏரியாக்குள்ளே வராரு. ஏரியாக்குள்ளே வர்றாரா? வர்றா. குறிப்பாக சொல்லணும்னா இந்த புளிச்சக்கீரை, ஆவக்காய், இந்த மாதிரி துவையெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த துவையல் சாப்பிட்ற மாதிரி இருக்குண்ணா. ஆவக்காய் இருக்குது, பாவக்காய் இருக்குது. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான துவையல்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு விருப்பமாக செஞ்சு கொடுங்க. வாரத்துக்கு ஒரு நாளாக செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கு. அவன் ஏரியா க்ளீன் பண்ணிட்டான். அண்ணா அந்த ஊருக்கு இல்லை. ஏரியா இந்த மிளகாவோட வச்சு ஊரு வேலைன்னா துவையல் துவையல் தான். எந்த கடைக்கு போனாலும் காய்கறி மார்க்கெட்டில் வெண்டைக்காய் இல்லாமல் இருக்காது. வெண்டைக்காய் வந்து மூளைக்கு சிறந்தது, கண்ணுக்கு குளிர்ச்சி. இதேமாரி புது புது சமையல்லாம் பார்க்கணுன்னா எங்கள் கட்டுறது கதையாளர் சேனலில் பாருங்கள். கட்டுறது கதையாளர் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.